என் பேர் வணக்கம். என் பேர் ஜனனி. நான் வந்து 21ஆந்தேதி இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து பூ மார்க்கெட் பக்கத்தில் ஒரு ஆர்ட் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தேன். அது முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த பூ மார்க்கெட்டுக்குள்ளே சும்மா போகலாம், புகைப்படங்கள் எடுக்கலாம், பூக்களை பார்க்கலாங்கிற ஒரு ரேண்டமான சிந்தனையில் உள்ளே போனோம். அப்போ வந்து அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒரு நபர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்படி அரையும் குறையுமாலாம் ஆடை போட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது, எப்படி இப்படிலாம் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அதை போய் எப்படி நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணலாம், ஒரு பப்ளிக்காக நீங்கள் டீசிங் பண்ணலாம் ஒரு பொண்ணை, என்ன ட்ரெஸ் போட்டோன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு போய் கேள்விக்கு எழுப்பும்போது அவர் சொன்ன பதில் வந்து, இங்கே ஏற்கனவே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, இனிமேலும் அசம்பாவிதங்கள் நடக்கும், இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை வந்து நான் கேள்வி எழுப்பி கேட்டுட்டு இருக்கும்போது சுற்றி நிறைய கூட்டம் கூடிச்சு. மேலும் சில ஆண்கள் வந்தாங்க. அந்த ஆண்கள்லாம் வந்துட்டும் இதே தான் சொன்னாங்க, ஏற்கனவே நிறைய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அப்போ நான் வந்து சட்டக்கல்லூரியில் இப்போ படிக்கிறனால நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் அட்வொகேட் அப்படிங்கிறப்போ நீங்கள் லாயராக இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இருந்தாலும் சரி, இங்கே வரும்போது எப்படி வரணும், டீசெண்டாக தான் நீங்கள் வரணும், இல்லைனா யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொன்னார். அதை வந்துட்டு மறுபடியும் நான் மேலும் நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலாம், சரி அப்படி உங்களுக்கு டீசென்சியாக ட்ரெஸ்ஸு இதுதான் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க, பூ மார்க்கெட்டுக்கு வெளியே ஒட்டிடுங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, இந்த மாதிரியே நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் வந்தார். அவர் தான் வந்துட்டு என்ன பிரச்சனை மறுபடியும் கேட்டப்போ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி இவர் என்னை இப்படி சொல்லிட்டாரு, அதான் அது தப்புங்கள்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை அவர் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது தான், நீ உங்ககிட்ட மட்டும் தான் ஃபோன் இருக்கா, நாங்களும் வீடியோ எடுப்போம்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டு எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்து அவங்கெல்லாம் உடனே சுற்றி இருந்த ஆண்கள்லாம் கூட அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கூட்டம் போட்டு எங்களை ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி ஒரு 15-20 ஆண்கள் கிட்ட சுற்றி சூழ்ந்துட்டாங்க. என் கூட வந்த ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததை வந்து ஃபோனை வந்து பிடுங்கிறதுக்கு அத்தனை பேர் 4-5 பேர் கை மேலே கை வச்சு பிடுங்கிறதுக்கு ஃபோனை பிடுங்குற முயற்சி பண்ணாங்க. அவர் சட்டையை பிடிச்சி கசக்கிறது, எங்களை பின்னாடி தள்ளிட்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாமே பண்ணாங்க. இதை வந்து நான் தடுக்கிறதுக்கு அந்த தோழரில் அவர் மேலே அந்த நபர் மேலே சட்டையில் கை வைக்கும்போது, எப்படி நீ ஒரு ஆம்பளை சட்டை மேலே கை வைக்கலாம், தப்பாக நடக்க பார்க்குறியான்னு திருப்பி என்கிட்ட வந்து அந்த திருப்பினார் விஷயத்த. ஸோ இப்போ எங்களை அடிக்கிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. என்னையும் என் ஃப்ரெண்டையும் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் சுற்றிட்டாங்க. வார்த்தைகள் வந்து ரொம்பவே ஆபாசமாலாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உன்னால் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியுமா, எங்களால் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்பவே தவறாக பேசினார். எங்களை அப்படியே மார்க்கெட் விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா, என்ன வேணால் பண்ணு, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வந்தவர் சொன்னது தான். அந்த வீடியோவில் அவர் பேசின வார்த்தைகள், அவர் 2-3 வார்த்தை பேசியிருப்பார். அந்த கடைசியாக வந்த நபர் அவர் பேசின வார்த்தைகள் அந்த வீடியோவில்